வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிசி மேக்ஸில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட டைம் அண்ட் ஒர்க்கிலிருந்து, அதாவது நேரம் மற்றும் காலம் என்ற பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு 5 வினாவை இந்த பகுதியில் பார்க்கலாம். முதல் வினா, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் அவ்வேலையை சேர்ந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏனுடைய 20 நாளில் முடித்தார்னா ஏனுடைய ஒரு நாள் வேலை 20ல் ஒரு பங்கு. அதே போல் பி 30 நாளில் முடித்தார்னா பியினுடைய ஒரு நாள் வேலை 30ல் ஒரு பங்கு. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து முடித்தாங்கன்னா, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கன்னா அப்போ ஒரு நாள் வேலை கிடச்சிரும். ஸோ 1/20 ப்ளஸ்ஸு 1/30. இந்த 20க்கும் 30க்கும் மீசியமாக கண்டுபிடிச்சா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சா 60 வரும். 60ல் 20 3 டைம்ஸ் வரும். ஸோ 1 × 3 3 ப்ளஸ் 30 2 டைம்ஸ் வரும். 2 × 1 2. ஸோ 5/60. ஸோ 5/6னா 1 5 5 12 5 60. ஸோ 12ல் ஒரு பங்கு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் முடிப்பாங்க. ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா, 12ல் ஒரு பங்கு ஒரு நாளில் முடித்தாங்கன்னா அந்த 12 பங்கு முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆகும். ஸோ 12 days இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வேலையை ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. அதாவது ஏ ப்ளஸ் பியினுடைய 8 நாளில் முடித்தாங்கன்னா அப்போ ஏ ப்ளஸ் பியினுடைய ஒரு நாள் வேலை 8ல் ஒரு பங்கு. அந்த வேலையை ஏ மட்டும் 12 நாளில் முடிக்கிறாரு. 12 நாள் முடித்தாங்கன்னா ஒரு நாள் வேலை அளவு 12ல் 1. ஸோ பி மட்டும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள் வேலையிலேருந்து ஏ மட்டும் செஞ்ச ஒரு நாள் வேலையை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, அதாவது மைனஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பியினுடைய ஒரு நாள் வேலை கிடைக்கும். ஸோ பியினுடைய ஒரு நாள் வேலை என்ன வரும்? 1/8 மைனஸ் 1/12. இந்த ரெண்டுத்துக்கும் 8க்கும் 12க்கும் எல்சிஎம் 24. 8 24ல் 3 டைம் இருக்குது. ஸோ 1 × 3 3. அதே போல் 12 2 டைம் வருது. 1 × 2 2. சென்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ். ஸோ 3 - 2/24. ஸோ 1/24. ஸோ பி 24 நாட்களில் பி அந்த வேலையை முடிப்பார். ஏன்னா அவருடைய ஒரு நாள் வேலை 24ல் ஒரு பங்கு. ஸோ 24 நாட்களில் அந்த வேலையை பி மட்டும் தனித்து செஞ்சார்னா முடிப்பார். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 15 நாளில் முடித்தாங்கன்னா ஏவும் பியினுடைய ஒரு நாள் வேலை 15ல் ஒரு பங்கு. அதாவது 15 நாளில் முடித்தார்னா அவங்க ஒரு நாள் வேலை 15ல் ஒரு பங்கு செய்வாங்க. பி எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 45 நாளில் முடிக்கிறாரு. அப்போ பியினுடைய ஒரு நாள் வேலை நிலைவு வேலை 45ல் ஒரு பங்கு, அதாவது 1/45. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இது ரெண்டு தகவலில் இருந்து ஏவும் பியும் என்ன ரிலேஷனில் இருக்கிறாங்க, அதாவது திறமையினுடைய அடிப்படையில் என்ன ரிலேஷன் இருக்காங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பி கொடுத்துட்டாங்க. ஏவும் பியும் செஞ்ச வேலை ஒரு நாள் வேலையினுடைய அளவு இருக்குது, பியினுடைய ஒரு நாள் வேலையின் அளவு இருக்குது. அப்போ ஏனுடைய ஒரு நாள் வேலையின் அளவு ஏ ப்ளஸ் பியிலிருந்து பியினுடைய வேலையினுடைய அளவை எடுத்துட்டிங்கன்னா கிடச்சிரும். ஸோ ஏனுடைய ஒரு நாள் வேலையின் அளவு 1/15 மைனஸ் 1/45. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் 15க்கு 45 எல்சிஎம் 45. 45ல் 15 3 டைம் வரும். 3 - 1. ஸோ 2/45. ஸோ 2/45னா 1 2 2. இது 22 வரும். ஸோ ஏனுடைய ஒரு நாள் வேலையின் அளவு 22ல் ஒரு பங்கு. ஸோ A/B ஈக்குவல் டு 1/22 1/45. இந்த ரேஷியோ 45ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோங்க. 45ஆல் மல்டிப்ளைனா 45/22 1/2. அப்புறம் 2 டைம்ஸ் வரும். 2:1. ஸோ ஆன்சர் 2:1 வருது. அப்போ ஏ 2 மடங்கு திறமையானவர், அதாவது யாரை விட பிஏ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு. பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ A/B என்ன வருது? 1/20 1/30. இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஸ்கில் பேஸில் அவங்களுடைய திறன் பேஸில் ரேஷியோ வேணும். ஸோ 60ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுங்கன்னா என்ன வரும்?
ஓர் 20 20, மூ 20 60. ஸோ 3:, ஓர் 30 30, 2 30 60. ஸோ 3:2. அப்போ ஏ 3 மடங்கு திறமையானவர்னா பி 2 மடங்கு திறமையானவர். ஸோ அப்போ ஏவுக்கு வந்து 3 பங்கு அமௌண்ட் கொடுத்தா பிக்கு வந்து 2 பங்கு அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ ஏனுடைய 3 பங்கு அமௌண்ட் எவ்வளோ? 600ல் 3 பங்கு. 600ல் 3 பங்குனா 5ல் 3 × 600 என்ன வரும்? 1 5 5 12 5 60, 120, 3 120, 360. அப்போ ஏனுடைய பங்கு வந்து 360 ரூபா. பியினுடைய பங்கு என்ன வரும்? 600லேருந்து 360 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னாவே கிடைச்சிரும். நம்ம இல்லைனா 2/5 × 600 போட்டாலையும் கிடைக்கும். ஸோ 600 - 360னா 240. ஸோ ஏவுக்கு வந்து 360 ரூபாவும் பிக்கு 240 ரூபாவும் ஷேர் போகும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைசி கொஸ்டின். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். அப்போ ஏ/பி வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 மடங்கு சிறப்பான வேலை செய்வார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2:1. இது வந்து திறன் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ திறன் அடிப்படையில் 2:1னா காலத்தின் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்ற காலத்தினுடைய அடிப்படையில் வந்து இது ரிவர்சல் போடணும். 1:2. இது வந்து காலம். சரிங்களா? ஸோ அப்போ ஏ வந்து அந்த வேலையை வந்து எக்ஸ் நாளில் முடிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் டேயில் முடிக்கிறாருன்னு எடுத்துட்டோங்கன்னா பி வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 2x நாளில் முடிப்பார். ஏன்னா 1:2ன்றதுனால. ஸோ 1/x 2 பேர் சேர்ந்து முடிக்கிறது 1/x/1/2x ஈக்குவல் என்ன? அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ 1/14. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எக்ஸுக்கும் 2xக்கும் எல்சிஎம் எடுத்துக்கன்னா 1/2x, அதாவது 2x எல்சிஎம்மு. எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் வரும். 2 + 1 = 1/14. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்? இம்ப்ளைஸ் 3/2x. 3/2xன்னு வரும். 3/2x = 1/14. ஸோ 1 2 2 7 2 14. ஸோ ஈக்குவேஷன் 7 வந்து போகுதுன்னா 3 × 7 வரும். ஸோ 3 × 7 = x. ஸோ x = 21 நாட்கள். 21 நாட்கள் வந்து யார் செய்கிறது? ஏ வந்து 21 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.